ஹாய். இப்போது சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன தேவை, எதனால் ஒரு லவ் சக்ஸஸ் ஆகுது, எதனால் ஒரு மேரேஜ் லைஃப் சக்ஸஸாக ஓடுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தேவை. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுறது, ஒருத்தர் மட்டுமே அவங்க எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக என்ன தேவைன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவலி யூ ஆர் கிவிங் அண்ட் டேக்கிங். அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ்க்கும் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்க்கும் தேவை. அதே மாதிரி போத் ரிலையிங் ஆன் ஈச் அதரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்குள்ளே தான் வரும். அதாவது பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இவங்களே ஓன் டெசிஷன் எடுக்கிறது, அவங்க லைஃப்பை அவங்களே தீர்மானம் பண்ணுறது, ஈக்குவல் டைம் கொடுக்கறது, அவங்களுக்கான ஒரு டைம் கொடுக்கறது, டைம் ஒதுக்கி அவங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இட் ஷுட் பி ஆன் போத் வேஸ். ஸோ இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ். இதனால தான் லவ்வும் சக்ஸஸ் ஆகுது. அவங்க வெயிட்டிங் எனர்ஜியும் கம்யூனிகேஷனோட ப்ராப்பராக இருந்து வெயிட் பண்ணுறது தான் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த லவ்லேயும் சரி மேரேஜ்லேயும் சரி. ஓகேங்களா? தேங்க்யூ.